ஜப்பான் சென்றுள்ள திமுக எம்பி கனிமொழி நடிகர் நெப்போலியன் வீட்டுக்கு சென்று அவரது மகன் மருமகளை வாழ்த்திய வீடியோவை நெப்போலியன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். Maybe in 2 days, I was local level. Youngsters can picture it. My husband's from Singapore. I find people, they're very disciplined in both countries, but here they're much more polite. And surgery அப்புறம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, தண்ணி கேட்டே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து வாயை மட்டும் தொடச்சிட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க, அவங்க பேர் என்ன காவேரியா? ஜப்பானில் தனது வீட்டுக்கு திமுக எம்பி கனிமொழி வருகை தந்த வீடியோவை நடிகர் நெப்போலியன் பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். விவரங்கள் என்ன? வணக்கம். ஜப்பானில் இருக்கக்கூடிய நடிகர் நெப்போலியனுடைய வீட்டிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வருகை தந்து அவருடைய அந்த நினைவுகள் குறித்து பல மணி நேரங்கள் பேசியதாகவும் அது தொடர்பான வீடியோவை நடிகர் நெப்போலியன் இணையத்தில் பகிர்ந்திருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பதிவில், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எனது அரசியல் குழு தலைவர் கலைஞர் அவர்களின் மகள் கனிமொழி அவர்கள் 1 வார காலம் ஜப்பானுக்காக வருகை தந்திருந்தார். 4 நாட்களுக்கு முன்பாக ஜப்பானில் இந்திய தூதுவர் சிபிதா அவர்கள் கொடுத்த அந்த விருந்தில் தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கனிமொழி அவர்களும் அதே போன்று நானும் இந்த விருந்தில் கலந்து கொண்டோம். இதன் பின்பு நாங்கள் ஜப்பானில் வசிக்கக்கூடிய எங்களுடைய இல்லத்திற்கு கனிமொழி அவர்கள் வருகை தந்திருந்து தன்னுடைய மகனையும் மருமகளையும் வாழ்த்து பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று கலைஞர் உடனான நெப்போலியனுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகள் குறித்து அவர் வந்து கனிமொழியிடம் நீண்ட நேரமாக பேசியதாகவும் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார்.